ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி படம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பாலா காந்தி கண்ணாடி வந்து இன்னைக்கு 11வது நாளு சத்தியத்தில இருக்கோம். 11வது நாள்ல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லு. டோட்டலா கிட்டத்தட்ட அவ்வளோ ஹவுஸ் ஃபுல் தான். இப்ப அங்க தான் எப்படியும் போய் பார்க்க போறோம் எப்படியும். பெரிய விஷயம். ஒரு ஒரு நல்ல ஓப்பனிங். ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்துட்டு 11 நாள் இவ்வளோ க்ரவுட் வராங்கன்னு நினைக்கும்போது, இதுக்கு பின்னாடி இந்த நெறைய பேர் இதுக்கு இருந்திருக்காங்க. அவ்வளோ இதுவா. நான் நான் ஒரு பக்கம். ஓகே. அது ஒரு தம்பிக்கு ஏதோ பண்ணியிருக்கேன். என் கூட இருக்கான். அவ்வளோதான். அத தாண்டி வந்து லாரன்ஸ் மாஸ்டர், அவரு தான் இந்த ஒரு புள்ளையார் சொல்லி போட்டாரு. "தம்பிய வச்சு படம் பண்றோம் என்கிட்ட கதை சொல்லுங்க" அப்படின்னாரு. அவரு ஒரு மெயின் காரணம் இதுக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர். அத தாண்டி வந்து பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு நெனச்ச நம்ம ஜெய்கிரண் புரொடியூசர். அவரோட வெற்றியும் இருக்கு இதுல. ஏன்னா வந்து நம்பிக்கை தானே. எல்லார் மேலும் நம்பிக்கை வரணும்ல. நம்ம என்ன இது பண்ணாலுமே ஒரு நம்பிக்கை வரணும். ஆக இது இ இது இதுவரைக்கும் எந்த பிரஸ் மீட் இதெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. டக்கு டக்குன்னு போயிடுவோம். இன்னைக்கு சொல்றதுக்கான டைம் கிடைச்சுது உண்மையாவே. குக் வித் கோமாளி அந்த டீமுக்கு, அப்புறம் ரோஃபா மேம்க்கு. ஏன்னா குக் வித் கோமாளில தான் வந்து அவன் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவன் போனான். பாலா, கேபி பாலான்னு எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கலக்கப்போவது யாரு? டைரக்டர் தாமஸ் சார். ஸோ ஒரு ஓப்பனிங் அவர் தான். ஸோ கலக்கப்போவது தான் இன்னைக்கு எல்லாருமே பாதி பேர் இன்னைக்கு வந்துருக்காங்கன்னா எல்லாமே கலக்கப்போல ஆரம்பிச்சு தான். ஸோ தாமஸ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அதான் விவேக் சார்லேருந்து, ஜெகன் சார்லேருந்து, மோ சாரு அதெல்லாம் தாண்டி நாங்கள் எப்பவுமே அப்புறம் விஜய் டிவியோட பாலா சார், அதுக்கப்புறம் நான் எப்பவுமே எனக்கு புடிச்சு, எங்க எல்லாரையும் வந்து ரொம்ப ஸ்டேஜ் ஏத்தி அழகு பார்க்குற பிரதீப் சார், விஜய் டிவியோட பிரதீப் சார். அவரு பாலாக்கு மட்டும் இல்ல, எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு நார்மலா வர பசங்களா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு அவங்கள பெருசாக்கணும்னு பார்ப்பாரு. என்னைக்குமே அவருக்கு ஒரு நன்றி கடன் பட்டுருக்கேன் பிரதீப் சாருக்கு. என்ன சினிமால காட்டுன டைரக்டர் பாலா சார், கடவுள். எனக்கு அவர் தான் கடவுள் எப்பவுமே. அவருக்கும், சசி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்த நானும் நடிச்சிருக்கேன். ஸோ காமெடி இதெல்லாம் கொஞ்சம் படம் கொஞ்சமே நல்லா நல்லா பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய நன்றி. இந்த படம் இவ்வளோ அழகா ஓடிட்டுருக்கு. சூப்பர். 11 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கும்போது பெருமையா இருக்கு. இது எல்லாமே ஒரு ட்ரீம் தான். எல்லாருக்குமே இப்படி அமைஞ்சிராது. ஸோ அவன் அவன் பண்ண உதவிகள்லாம் அவனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. படத்துல என்ன விஷயம், எப்படி இருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாலாக்காக பார்க்குறோம் அப்படின்றாங்க. தேங்க் யூ எல்லாருக்கும், மக்கள் எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு பின்னாடி இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் முதற்கொண்டு, எடிட்டர் முதற்கொண்டு, கேமராமேன் முதற்கொண்டு, மியூசிக் டைரக்டர் முதற்கொண்டு, எல்லா இது டீம் ஒர்க் தான். இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.